உலகத்தில் அழிஞ்சிட்டு வர உயிரினங்களை பற்றி பார்க்குற வீடியோவில் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரைனோபாட்டோஸ் ஹலாவி. நம்ம பார்க்கும்போது அதுங்களோட உடலமைப்பை வச்சு சுறான்னு கணிச்சிருந்தாலும் அதுங்க திருக்கை இனத்தை சேர்ந்ததாகும். இதனுடைய மூக்கு பகுதியானது கிட்டார் போன்ற வடிவத்தில் இருக்கிறதுனால இது கிட்டார் ஃபிஷ்னு அழைக்கப்படுது. இந்த மீனானது 1775 வருடம் பீட்டர் சைமன் பேலஸ்ங்கிற நபரால் கண்டுபிடிக்கப்படுது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டப்போ அதனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜா ஹலாவி. இதுங்க வாழ்கிற பகுதி பெரும்பாலும் மணல் பாங்கா இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதிக ஆழம் இல்லாத பகுதிகளிலேயே இதுங்க அதிகப்படியான வசிக்குது. இதுங்க பெரும்பாலும் சைனா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தியா போன்ற பகுதிகளில் காணப்படுறதோட மட்டும் இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரிஸான ஓமன் ரீஜியன்லையும் காணப்படுது. அதிகப்படியாக 5லேருந்து 6 அடி வர நீளத்தில் காணப்படுற இந்த வகையான திருக்கை மீனானது 12லேருந்து 15 கிலோ எடை இருக்கும். இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக இருக்கிற இந்த வகையான திருக்கையானது பகல் நேரங்களில் ஓய்வெடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதுங்களை உணவாக எடுக்கிற உயிரினங்கள்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பவளப்பாறைகள்லையும் பாறைகளோட இடுக்குகள்லையும் ஓய்வெடுக்கும். மற்ற திருக்கை மீன்களுடைய தாக்குதலுக்கு பயன்படக்கூடிய கொடுக்குகளை போல இந்த திருக்கை மீன்களுக்கு கொடுக்குகள் கிடையாது. இதுங்களுக்கு வேட்டையாடுற திறனுக்கு பயன்படும் வகையிலேயே இதுங்களோட நிறமும் அமைஞ்சிருக்கு. மணலோட நிறம் போல இதுங்களோட நிறம் இருக்கிறதுனாலேயே எளிதா இதுங்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு வழிவகையா இருக்கு. மற்ற திருக்கை போலவே இதுங்களுடைய செவில்களானது அடிப்பக்கத்துல அமைஞ்சிருந்தாலும் மற்ற சுறாக்கள் போலவே இதுங்களோட வால்பகுதி இருக்கிறதுனால இதுங்களை சந்தேகப்படும் வகையில இருக்கு. இதுங்க பெரும்பாலும் மணல் பங்கான பகுதிகளில் இருக்கிறதுனாலே கலங்கிய தண்ணீர்ல பார்க்கக்கூடிய சூழ்நிலையானது நிலவுது. கலங்கிய தண்ணீர்ல இரையை தேடுறது சிரமமா இருக்கிறதுனாலே அதுங்களுடைய 6வது சென்சிட்டிவ் ஆர்கனான சென்சிட்டிவ் ரோஸ்டல் ஆர்கன் மூலியமா அதுங்க கண்டுபிடிக்கும். அந்த சென்சிட்டிவ் ரோஸ்டல் ஆர்கன் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த கலங்கிய தண்ணீரான மணல் பகுதிகளில் இருக்கிற இறைய கண்டுபிடிக்கிறதுக்கு இதுங்களுடைய எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலியமா அந்த இறையிலேருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னலை இந்த ரோஸ்டல் ஆர்கனானது திருக்கை மீனுக்கு மீனானது எங்க இருக்குங்கிற கரெக்டான இடத்தை தெரியப்படுத்துறதுக்கு உதவியா இருக்குது. 15லேருந்து 20 வருஷங்கள் உயிர் வாழ்றதோட மட்டும் இல்லாம பெரும்பாலும் வெப்பமான தண்ணீரை தான் இந்த மீனானது விரும்புது. இதுங்களுக்கு உகந்த டெம்பரேச்சர் ஆனது 22லேருந்து 28 டிகிரி செல்சியஸ். மே மாதத்திலேருந்து செப்டம்பர் மாதமானது இதுங்களோட இனப்பெருக்க காலம். பிறந்து 4லேருந்து 6 வருடங்கள் இனப்பெருக்க வயதை எற்ற இந்த வகையான மீனானது வருடத்துக்கு 1 அல்லது 2 முறையானது இனப்பெருக்கங்கிறது நடைபெறும். இதுங்களோட கர்ப்ப காலமானது 4லேருந்து 5 மாதங்கள். இதுங்களோட குட்டியானது ஓவோவிவிபேரஸ் முறைப்படி வெளிவர ஒரு முறை இனப்பெருக்கத்திலேயே 10 குட்டிகள் வரை ஈனக்கூடியது. இந்த உலகத்துல இந்த வகையான ரைனோபாட்டோஸ் ஹால்வின்னு அழைக்கப்படுற திருக்க மீனோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதுங்களோட எண்ணிக்கை அதிகப்படியாக குறையறதுக்கு காரணமா சொல்லப்படுறது என்னன்னா பாட்டம் ட்ராலிங் முறைப்படி மீன் பிடிக்கப்படுறது. பாட்டம் ட்ராலிங்ல மீன் பிடிக்கப்படுறது இந்த மீனை வைக்கப்படாவிட்டாலும் இந்த மீனானது வலைகள்ல மாட்டப்படுது. இதே போலவே கில்நெட் முறைகள்லயும் மாட்டப்படுது. அது போலயே அதுங்க வாழ்ற பகுதிகளில் ஏற்படுற மாசுகளும் அதுங்களோட எண்ணிக்கை அதிகப்படியாக குறையதுக்கு காரணமா சொல்லப்படுது. அதுங்க வாழ்ற பகுதிகளான கோரல் பகுதிகளான பவளப்பாறைகள் பகுதிகளில் அதிகப்படியான சேதங்கள் ஏற்படுறது அதுங்களோட எண்ணிக்கை அதிகப்படியாக குறையதுக்கு காரணமா சொல்லப்படுது. மனிதர்களோட வளர்ச்சிக்காக கடல் பகுதிகளில் ஏற்படுத்தப்படுற ஒவ்வொரு விஷயங்களும் இதுங்களோட வளர்ச்சியை அதிகப்படியாக பாதிக்கிறதுக்கு மறைமுகமா காரணமா இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்காக பாட்டம் ட்ராலிங் முறைகள் இதுங்க வாழ்ற பகுதிகளில் பேன் செய்யப்படுறதோட மட்டும் இல்லாம இதுங்க வாழ்ற பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் அறிவிக்கப்படுது. இதோட மீன்பிடி அளவுகளை கட்டுப்படுத்துறதோட மட்டும் இல்லாம இந்த இனமானது ஆராய்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு கணக்கிடவும் படுது.